ஹலோ சினிஃபேஸ் அண்ட் சுந்தரராஜன். ஸோ ஜனநாயகன் எனக்கு இந்த படத்து மேல பெருசா ஹைப்பே இல்லை ஹானஸ்ட்லி. பிகாஸ் எனக்கு எப்பயுமே ஒரு படத்துக்கு வந்துட்டு ஹைப் வரணும் அப்படின்னா அந்த டேரக்டரை பொறுத்து தான். ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த டேரக்டரோட ஃபில்மோகிராஃபி தான் எடுத்து பார்ப்பேன். அந்த ஃபில்மோகிராஃபி எவ்வளவு சூப்பரா இருக்கு, என்னென்ன மாதிரி படங்கள் பண்ணியிருக்காரு, எப்படிப்பட்ட டேரக்டர், அண்ட் இப்போ அவர் பண்ற படத்துக்கும் ப்ரீவியஸ் பண்ண படங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இதெல்லாம் வச்சுதான் அந்த படத்துக்கான ஹைப்புங்கிறத பில்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா இந்த படத்தோடைய டீசர்ஸ், ட்ரெய்லர்ஸ், ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். ஸோ அந்த வகையில ஹெச்வினத்தை பொறுத்த வரைக்கும் அவரோட ஃபில்மோகிராஃபி தான் எனக்கு தெரிஞ்சு தீரனை தவிர வேற எந்த படங்களுமே பெருசா போன மாதிரி எனக்கு தெரியல. நேர்கொண்ட பார்வை நான் பார்க்கல, பட் இட்ஸ் ரீமேக். ஸ்டில் இட்ஸ் ரீமேக். தீரன் மட்டும் தான் ஒரிஜினல் ஐடியா ஆக்சுவலா பார்த்தா. துணிவு நான் பார்த்திருந்தேன், எனக்கு வந்து ஓகேவான படமா இருந்தது. அண்ட் வலிமை நான் பார்க்கல, வலிமை வந்துட்டு நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, பட் நான் பார்க்க கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஹெச்வினோத் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஹிட் கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் சுமாரான படம் கொடுத்து ஒரு ஃபிளாப் கொடுத்து அந்த மாதிரி போற டேரக்டர் தான் சொல்லிட்டு எனக்கு தோணி இருந்துச்சு. அந்த வகையில எனக்கு பெருசா ஜனநாயகன் மேல ஹைப் இல்ல. ஃபர்ஸ்ட் இந்த படம் தலைமை 16 அனௌன்ஸ் ஆன சமயத்துல இருந்தே இந்த படத்துக்கு மேல எனக்கு பெருசா எதிர்பார்ப்புங்கிறது இல்ல. பட் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர்ஸ் எல்லாம் வர 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 இந்த படத்துல வந்துட்டு எனக்கு என்னமோ கதைங்கிறது இல்லாம என்ன ஃபுல்லா வந்துட்டு விஜய் சார் வந்துட்டு ஒரு கூட்டத்துல போய் ஒரு பஸ் மேல நின்று ஒரு செல்ஃபி எடுக்கிறாரு, அதே ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கா விட்டுருக்காங்க. சோ அவர் வந்துட்டு பொலிட்டீஷியனா என்னென்ன பண்றாரோ அதே ஃபர்ஸ்ட் லுக்கா விட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பெருசா வந்துட்டு இந்த படத்து மேல மொத்தமா அந்த இம்ப்ரெஷனுங்கிறது வந்துட்டு பேடாவே போயிட்டு இருந்தது அந்த ட்ரெய்லர் வர வரையும். ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறமா தான் ஓகே கதைன்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது ஃபீல் ஆச்சு. அண்ட் ஆல்சோ பகவந்த் கேசர் ரீமேக் அப்படிங்கும் போதுமே வந்துட்டு பகவந்த் கேசர் ரீமேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஃபர்ஸ்ட் ஹெசிட்டேட் ஆனேன். அதுக்கப்புறம் இன்டர்நெட்ல நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஏன் ரீமேக்கா இருந்த என்ன, ஸ்டில் இட்ஸ் வந்துட்டு பகவந்த் கேசரி ஒரு நல்ல படம் அண்ட் விஜய் சார் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ரீமேக் படங்கள் பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஓகே வேலிட் பண்ணி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த வகையில பகவந்த் கேசரி ரீமேக்கா இருந்தாலும் அந்த வகையில அந்த படம் எந்த மாதிரி இவர் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இதுல இருந்தேன். ஸோ இப்போ வரையுமே இந்த படத்து மேல என்னை பொறுத்த வரைக்கும் பகவந்த் கேசரி ரீமேக் அப்படிங்கும் போது பேசிக்கா அந்த படத்தோடைய அந்த ஸ்டாண்டர்டை வந்துட்டு உடைக்காம இருந்தா சரி, அந்த படத்தோடைய அந்த லெகசியை கெடுக்காம இருந்தா சரிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு நல்ல படம், நல்ல கதை, பட் என்ன கொஞ்சம் கிரிஞ்சு, கொஞ்சம் ஓவர் தி ஃப்ளோ ஆக்ஷன் சீக்வன்ஸுங்கிறதுக்கும் மற்றபடி இது ஒரு நல்ல படம் தான், நான் பார்த்திருக்கேன். ஸோ இந்த ரீமேக் அப்படிங்கறதுனால பார்க்கல, நான் வந்துட்டு முன்னாடியே ஒரு நாள் பார்த்திருந்தேன், சும்மா ரேண்டமா பார்த்தது தான். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் அது நல்ல படம் போது அந்த படத்தோடைய அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் வச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு என்னன்னா, நான் இந்த படத்துக்கு வந்துட்டு இந்த லீக் ஆச்சு இல்லையா, அந்த சமயத்துல நிறைய பேர் இந்த படம் வந்துட்டு மொக்கையா இருக்குன்னு சொன்னாங்க. யாருமே வந்துட்டு ஆவரேஜா இருக்கு ஓகே அப்படின்னு அந்த மாதிரிலாம் இல்லாம மொக்கையா இருக்குன்னே சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு சுத்தமா புரியல. என்னன்னா நான் வந்துட்டு மொக்கையா இருக்குன்னு சொன்னதுனாலயே ரொம்பவே லோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு தான் அந்த படத்துக்கு நான் போனேன். ஏன்னா நான் வந்துட்டு சொன்ன மாதிரி வந்துட்டு லீக் எக்ஸ்பெக்டேஷன் நான் பார்க்கவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ், அதாவது 3 டேரக்டர்ஸ் வந்துட்டு கேமியோ கொடுக்குறாங்க இல்லையா படத்தோட எண்டுல, அந்த ஒரே ஒரு சீனை மட்டும் தான் நான் பார்த்திருந்தேன். அது ரிலீஸ் ஆகி ஒரு 2 மணி நேரத்துல படம் ஃபுல் ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து எந்த ஃபுட்டேஜுமே நான் பார்க்கல. அண்ட் அதை பத்தி நான் எந்த இன்ஃபர்மேஷன்ஸுமே எனக்கு தெரியாது. படத்தோடைய கதை என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. கிளைமேக்ஸ் அந்த இந்த ட்ரெய்லர்ல இந்த ரோபோட் மேட்டர் மட்டும் காமிச்சிருந்தாங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இன்டர்வியூல ஹெச்ஓ சொன்னது மட்டும் தான். இதை மட்டுமே வச்சுட்டு நான் போன அந்த படத்துல வந்துட்டு எனக்கு உண்மையிலே இந்த படம் ரொம்ப பயங்கரமாவே இருந்துச்சு. ஓகேவா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சுங்கிறத தாண்டி பயங்கரமாவே இருந்துச்சு. பட் எதனால இந்த லீக்ட் பிரிண்ட்ல பார்த்தவங்க எல்லாருமே வந்துட்டு மொக்கையா இருந்துச்சுன்னு சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. ஒருவேளை குவாலிட்டி இஷ்யூ வந்துட்டு இருக்கிறதுனாலயா, ஏன்னா படம் வந்துட்டு அதிகமான விஎஃப்எக்ஸ் ஹேண்டலிங்கிறது இருக்கிறதுனால மேபி லீக்டு பிரிண்ட் வந்துட்டு ஃபுல் ஃபுட்டேஜ் கிடையாதுல்ல, விஎஃப்எக்ஸ்ல அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா கம்ப்ளீட் ஆயிருக்காது. அதனால மேபி அவங்களுக்கு இந்த படம் ஒட்டாம ஃபீல் ஆயிருக்குமோ என்னன்னு சொல்லிட்டு தெரியல, இல்ல சும்மா சொன்னாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் இந்த படம் உண்மையிலேயே பயங்கரமாவே இருக்கு. என் மைண்ட்ல நான் ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படத்தை தான் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு போய் உட்காந்து ஏ சர்டிபிகேட்டுக்கு ஒருத்தி இருக்காதுன்னு தான் நான் நினைச்சேன். பட் போக 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 இந்த படம் வந்துட்டு எனக்கு நிறைய இடங்களில் சர்ப்ரைசஸ் கொடுத்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் வந்துட்டு இந்த கேரக்டர், அதாவது பொதுவா வந்துட்டு விஜய் சார் நடிக்கிறாரு அப்படிங்கும் போது கதையில வந்துட்டு அந்த கேரக்டருக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது எழுத தேவை இல்லை அப்படிங்கறத ஒரு டேரக்டர் வந்துட்டு லிபர்ட்டியாவே எடுத்துப்பாரு. சில டேரக்டர்ஸ் தான் அதுக்குன்னு கதைங்கிறது எழுதுவாங்க. அது வந்துட்டு சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும், சம்டைம்ஸ் அந்த விஜய் சாரை விடவும் அந்த கேரக்டர் தாண்டி போகும். நான் எனக்கு தெரிஞ்சு கத்திக்கு அப்புறமா வந்துட்டு விஜய் சாரை தாண்டி போன கேரக்டர் மாஸ்டர் சொல்லலாம். மாஸ்டர், கத்தி, இந்த மாதிரி சில படங்கள் தான் வந்துட்டு அதாவது விஜய்ங்கிற இமேஜை தாண்டி கேரக்டர் வந்துட்டு விஜய் ஓவர்டேக் பண்ணிட்டு போன மாதிரி ஃபீலிங்கிறது இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ இந்த படத்துல இந்த ஜனநாயகன் சரி தளபதி வச்சு கொண்டாந்துங்கிற இந்த கேரக்டர் வந்துட்டு விஜய் சாரையே தாண்டின மாதிரி ஒரு ஃபீலிங்கிறது இருந்தது. நிறைய நிறைய விஷயங்கள்ங்கிறது இந்த கேரக்டர் வந்துட்டு பேசல, நிறைய விஷயங்கள் செய்யல, கதை வந்துட்டு பெருசா ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள இந்த கேரக்டர் ஒன் ஆஃப் தி இருந்தாலும் கூட கேரக்டருக்கு வந்துட்டு காட்டப்படாத விஷயங்களுமே பல விஷயங்கள் இருக்கு. பாஷா டெம்ப்ளேட் தான், செஞ்ச விஷயத்த மட்டும் தான், அதாவது பேசிக்கா இவர் வந்துட்டு என்னென்ன பண்ணியிருக்காருங்கிறத காமிச்சிருக்காங்களே தவிர இதை தாண்டி இந்த கேரக்டருடைய இன்னும் பேக் ஸ்டோரி என்ன, இன்னும் என்னென்னலாம் சம்பவம் பண்ணியிருப்பாருங்கிறத நமக்கு பெருசா காட்டவே இல்லை. இந்த ராயப்பனுடைய கதையை வந்துட்டு நம்ம காட்டாம வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி சொல்லலாம். எனக்கு என்னமோ இந்த தளபதி வெற்றி கொண்டான் கேரக்டராவே ரொம்பவும் பயங்கரமான அந்த கேரக்டருங்கிறது இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கிறது இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கே ஒரு தனி ரைட்டிங்கிறத வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாரு போல இருக்கு. ரெண்டாவது வந்துட்டு வில்லன் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஏன்னா இந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு விஜய் சார் இன்ட்ரோடக்ஷன் பண்ணி அதெல்லாம் ரொம்ப கமர்ஷியலா காமெடியா ரொம்ப ஜாலியா போய் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு
அதுக்கப்புறம் பார்த்தா இந்த இதை காட்டுறானுங்க வில்லன் கேரக்டரை பார்த்தா. விஜய் சார் அந்த கேரக்டர் இன்ட்ரடக்ஷனே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அவரே இந்த அளவுக்கு பில்டப் பண்றாங்க. அதுக்கு மேல இவனா ரொம்ப பில்டப் பண்றானுங்க. ஏதோ உலக ஃபுல்லா வந்துட்டு பெரிய ஆளு, ரொம்ப பயங்கரமான ஆளுங்கிற மாதிரி, அத்தனை பேர்த்த கொள்ற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லிட்டு அப்படி இப்படிங்கிறானுங்க. எனக்கு என்னடா இப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமும் கூட இன்டர்மிஷன் வரைக்கும் அந்த கேரக்டரை பயங்கரமாவே பில்டு பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ரொம்பவும் ஹைப் ஏத்தி வச்சுட்டே இருந்தாங்க அந்த கேரக்டருக்கு. அந்த வெயிட்டேஜ்ங்கிறத குறைக்கவே இல்லை. எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம் தான், வில்லன் கேரக்டர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஹீரோ கேரக்டர் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அந்த வகையில வில்லன் இந்த படத்துல சூப்பர் ஸ்ட்ராங்காவே காமிச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஹீரோ கேரக்டரோட இந்த பே ஆஃப்ங்கிறது இந்த இன்டர்மிஷன்ல தான் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற லிங்க் வந்துட்டு சொல்லி லீடு விட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஃபிளாஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. எனக்கு தெரிஞ்சது வில்லன் கேரக்டர் வந்துட்டு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, இந்த படம் வந்துட்டு ஆக்சுவலா விஜய் சாரோட கெரியர்லயே ரொம்ப ஹெவியான படமா எனக்கு இந்த படம் ஃபீல் ஆச்சு. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஹெவியான படம் பண்ணியிருக்காரான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ விஜய் சாரோட இந்த கேரக்டரே வந்துட்டு ஒரு பயங்கரமான இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ரொம்பவும் ஆர் ரேட்டட் தான். தலை துண்டா போறது, கை துண்டா போறது, கால் துண்டா போறது, அந்த மாதிரி எல்லாம் ஆக்ஷன் சீக்வன்ஸ்ங்கிறது இருக்கு. பட் அது மட்டுமே இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட்டான்னு கேட்டா கிடையாது. அது இல்லாமயே படத்துல வந்துட்டு ஒரு சொல்ல முடியாத ஒரு சீனுங்கிறது இருக்கு. அதை நான் சொல்ல விருப்பப்படல. ஒரு அபியூஸ் சீன் அந்த மாதிரி ஒரு விஷயங்கிறது இருக்கு. அது 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 வந்துட்டு அது கதைக்கு ரொம்ப முக்கியம் தான். அந்த சீன் வந்துட்டு இருந்தாகணும். அது போகவும் கூட ஒரு பாம் பிளாஸ்ட் வெடிக்கிறது, அதுல வந்துட்டு ஒரு பிணங்கள் கிடக்கிறது. ஆக்சுவலா படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் மரண ஓலம் நிறைய இருந்துகிட்டே இருந்தது. எனக்கு என்னவோ இது வந்துட்டு இந்த சொல்லுவாங்க சினிமால வந்துட்டு ரொம்ப மரண ஓலம் இருக்கிற மாதிரி படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் நம்ம ஊர்ல எல்லாம் பெருசா இந்த வார் பிலிம்ஸ் எல்லாம் ரொம்ப ரேரா தான் எடுப்பாங்க. ஏன்னா மரண ஓலங்கிறதே வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு. பட் இந்த படத்துல ஏகப்பட்ட மரண ஓலம். பார்த்தா ஓப்பனிங்ல விஜய் காட்டுறாங்க, சீன் போகுது, காமெடி போகுது, சீன்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் இங்க வந்தா 4 பேர் சாவறானுங்க, பல பேர் சாவறானுங்க, இப்படியே போயிட்டு இருக்கு. நிறைய பேர் செத்துக்கிட்டே இருக்கிற காமிக்கும் போது உண்மையிலேயே வந்துட்டு எனக்கே ஒரு மாதிரி ஹெவியா ஃபீல் ஆகுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ என்னடா இத்தனை பேர் சாவறானுங்க, அந்த அளவுக்கு வந்துட்டு மோசமானவனான்னு சொல்லிட்டு வில்லன் மேல ஒரு பயம், அந்த கஷ்டங்கிறது இருக்கு. மேபி அதனாலதானே இந்த படத்துக்கு வந்துட்டு ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அது இல்லாமையுமே பல ஹெவியான விஷயங்கிறது படத்துல இருந்துச்சு. ரேஷன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரோட ஸ்டோரி லைனே ரொம்ப ஹெவியா இருந்தது. அந்த மாதிரி நிறைய ஹெவியான விஷயத்த வந்துட்டு சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு யஷ்வந்த். நான் ரொம்ப சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு எனக்கு இந்த விஷயம் எல்லாமே. இந்த படத்தோட இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு லைட்டா கடைசி உலக போரோட அந்த நினப்பு தான் வந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த வார் மாதிரி ஒரு, அதாவது கன் ஃபைட்டுங்கிறது பல படங்கள்ல பல விதமா பண்றாங்க. பட் லிட்டரலா ஒரு வாருங்கிறத வந்துட்டு காட்டுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த வகையில கடைசி உலக போர் தான் ஓரளவுக்கு அதை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜனநாயகன்ல தான் அந்த வாருங்கிறத சூப்பரா காமிச்ச மாதிரி இருந்துச்சு. லிட்டரலி வந்துட்டு ஒரு வார் வெடிக்குது, கன்ஸை வச்சுட்டு சண்டை போடுறாங்கிறத ரொம்ப பயங்கரமா காமிச்சிருந்தாங்க. கடைசி உலக போருக்கு அப்புறம் எனக்கு இந்த படம் தான் பண்ண மாதிரி இருந்துச்சு. நம்ம ஊர்ல ரொம்ப ரேர் தான் அதை வந்துட்டு காமிச்சிருக்காங்க. அண்ட் அந்த ஆர்சி வார், ரிமோட் கண்ட்ரோல் வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த படத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்டர்வியூஸ்ல சொன்ன விஷயமே அதான், ஆர்சி வார் இந்த படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஃபியூச்சரிஸ்டிக்னு சொல்லும்போது, இல்ல சார் அது ஃபியூச்சரிஸ்டிக் கிடையாது, அது வந்துட்டு கூடிய சீக்கிரம் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருச்சு. சோ என்ன இது வந்துட்டு நான் எடுக்கும் போது ஃபியூச்சர்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். பட் ரிலீஸ் ஆகும்போது இது ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி யஷ்வந்த் சொல்லியிருந்தாரு. இந்த ஆர்சி வாருங்கிறது வந்துட்டு ஒரு ஹைப்பத்தட்டிக்கலோ இல்ல ஒரு நடக்காத ஒரு விஷயமோ கிடையாது, ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த விஷயத்த காமிச்சிருந்தாரு. அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து எம்ஜிஆரோட கேமியோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. எம்ஜிஆர் வந்துட்டு லிட்டரலி விஜய் சாரோட அவர் வந்துட்டு செத்து போயிடுறாரு, விஜய் சாருக்கு ஹெல்ப் பண்ணி சக்சஸ் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த வில்லன் கேரக்டரோடைய அந்த ஆரிஜின் ஸ்டோரிங்கிறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த ஸ்டோரியில என்னன்னா ஒரு ஆல்டரிகோ மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் கூட சொதப்பாம ரொம்ப பெர்ஃபெக்டா கொடுத்த மாதிரி இருந்துச்சு. லைட்டா சொதப்பி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை கொஞ்சம் வளவலன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாம ஒரே ஒரு சீன்ல ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாங்க. யஷ்வந்த் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நிறைய பேர் அவர் மேல வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இவர் வந்துட்டு படத்துடைய கதை, அந்த நெரேஷன், அந்த விஷயம், அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இது எல்லாமே சூப்பரா பண்ணிடுறாரு. பட் எமோஷன் தான் இவருக்கு எழுத வர மாட்டேங்குது. ஸோ ஒரு 2 கேரக்டருக்குள்ள இந்த எமோஷன் தான் இவருக்கு பண்ண வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு தான் யஷ்வந்த் மேல ஒரு கம்ப்ளைண்ட்டுங்கிறது இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ நான் பெருசா வந்துட்டு அந்த அளவுக்கு நான் படங்கள் பார்த்ததில்ல. தீரன் மட்டும் தான் பார்த்திருக்கேங்கிறனால எனக்கு தெரியல. பட் தீரன், துணிவு மட்டும் தான் பார்த்திருக்கேங்கிறனால எனக்கு தெரியல. அண்ட் துணிவுல பார்க்கும்போதுமே எனக்கு அது ஃபீல் ஆச்சு. இன்னும் டப்பு டப்புன்னு போயிட்டு இருக்கானுங்க, ஒரு எமோஷனல் கனெக்ஷனே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில வந்துட்டு இந்த கதையில ஆல்ரெடி பகவந்த் கேசரியோட ரீமேக் அப்படிங்கறதுனால அதுல உள்ள எமோஷன்ஸ் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அதனாலதானே என்னமோ அந்த கேரக்டர்ஸோட அந்த எமோஷன்ஸ் வந்துட்டு நல்லாவே ஒர்க் ஆச்சு. அது போக இந்த பக்கம் ஃபுல்லுமே ஆக்ஷன் தானே, அதுல வந்துட்டு பெருசா இது கிடையாது. அது போக அந்த ரேஷல் கேரக்டரோட இந்த ஒரு இது மட்டும் சூப்பரா எழுதியிருந்தாரு. பயங்கரமா இருந்துச்சு அந்த ஒரு மேட்டர். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் எப்பயுமே பார்ப்பேன். ஸோ இந்த ஒன் லாஸ்ட் பிலிம், கடைசி படம், அதனால வந்துட்டு ஜாலியா பண்ணும் அந்த மாதிரிலாம் நான் யோசிக்காம ஒரு டேரக்டர் அவருடைய விஷயம் வந்துட்டு பெர்ஃபெக்டா பண்ணிட்டாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்துட்டு அவர் ஆல்ரெடி சொன்னதுதான், நான் ஆல்ரெடி ஒரு கதை வச்சிருந்தேன்,
அந்த கதை வந்துட்டு விஜய் சாருக்கு சொல்லும்போது ரொம்ப ஹெவியா இருக்குன்னு அவரு சொன்னாரு. சோ அதனாலதான் வந்துட்டு அதுக்கப்புறம் அவரு தான் இந்த பகவான் கேசரி சஜஸ்ட் பண்ணி அப்புறம் தான் இந்த கதை ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு. பட் இந்த ஆளு வந்துட்டு நான் ஹெவியா உன்ட்ட சொன்னேன், இப்ப பாரு நான் இதையே ஹெவி ஆக்குறேன்னு சொல்லிட்டு இவர் சொன்ன கதையில இருந்தே அதை இன்னும் கொஞ்சம் ஹெவி ஆக்கிட்டாரு. இதுவே இவ்வளவு ஹெவியா இருக்குன்னா அவர் வச்சிருந்த அந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் எவ்வளவு ஹெவியா இருக்கும், அதை யாரை வச்சு அடுத்து பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டிங்கிறது எனக்கு இருக்கு. சோ இச்சுனத் பொறுத்த வரைக்கும் அடுத்து அவர் என்ன பண்றாருங்கிறது நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்துட்டு பொலிட்டிக்ஸ் பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது இருக்குல்ல. சோ பொலிட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஆப்வியஸ்லி வச்சு விஜய் சாரை ஒரு பொசிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த படமே வந்துட்டு ஒரு ஸ்லைட்லி ப்ரொபகண்டாங்கிற மாதிரி தான், ஒரு கேம்பெயினுங்கிற மாதிரி தான். ஏன்னா இவங்க வந்துட்டு பொங்கல் ரிலீஸ் பிளான் பண்ணும்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகணும் அண்ட் இது மூலயமா வந்துட்டு விஜய் சாரை ஒரு பொலிட்டிஷியன் நல்லா பெர்ஃபெக்டா பொசிஷன் பண்ணுங்கிறது தான் அவரோட இன்டென்ஷனே படத்துல. சோ அந்த வகையில அந்த மேட்டர் எல்லாத்தையும் ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. பட் அது எந்த ஒரு வகையிலுமே கதையை டிஸ்டர்ப் பண்ணாமே இருந்துச்சு. அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கதையை விட்டு வெளியில போய் ஃபோர்த் டைமென்ஷனா போகாம அந்த தளபதி வச்சு கொண்டான் கேரக்டர் வந்துட்டு அந்த கேரக்டரா தான் பேசுது. பட் அது விஜய் சாருக்கும் கரெக்ட் ஆகுது அந்த மாதிரி இருந்துச்சு. சோ இந்த விவேக் கூட ரீசெண்டா இன்டர்வியூல சொல்லியிருந்தது ஒரு பேரே வரலாறுங்கிறது கதையிலயுமே அந்த தளபதி வெற்றி கொண்டானுக்கு ஒரு வரலாறு இருக்கு, ஒரு பயங்கரமான வரலாறுங்கிறது இருக்கு, அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு இருக்கு. இன்னொன்னு விஜய் சாரோட அந்த வரலாறுமே பேசுது. சோ ரெண்டு மீனிங் அந்த பேர்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி விவேக் சொல்லியிருந்தாரு இந்த ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல. அந்த மாதிரி இந்த கதையில அவர் பேசக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் விஷயங்களுமே கேரக்டருக்கும் அந்த கதைக்கும் சஜஸ்ட் ஆகிறது இதாகிற மாதிரி இருக்கு. அண்ட் விஜய் சாரோட பொலிட்டிக்கல் கெரியருக்குமே இதாகிற மாதிரி இருக்கு. ஸோ லிட்டரலி நிறைய சீன்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி இருந்தது அந்த பொலிட்டிக்ஸ் பத்தின விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை பத்தி நான் பேச வரும்ல. அண்ட் ஆல்சோ வந்துட்டு கடைசியா நான் பேச விரும்புறது சென்சார்ஷிப். ஸோ சென்சார்ஷிப் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலுமே சில இடங்களை கத்திரி போட்டிருக்காங்க. பிளர் எதுவுமே பண்ண கிடையாது. அது இல்லாம பேட் வேர்ட்ஸ் வந்துட்டு மியூட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தா ஏ கொடுத்துட்டாலே பேட் வேர்ட்ஸ் மியூட் பண்ண கூடாது. பொலிட்டிக்கல் விஷயங்கள் பேசியிருக்காங்க சில விஷயங்கள். ஏதோ ஒரு ஹிட்லர் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் உள்ளூர் பொலிட்டிக்ஸ் ஏதோ ஒன்று பேசினாங்க. இந்த மாதிரி பொலிட்டிக்கல் விஷயங்கள் சிலதை வந்துட்டு மியூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு பார்த்தா இவர் தளபதி வெற்றி கொண்டாடுங்கிறதே டிவிகேன்னு வருதுல்ல. ஸோ டிவிகே ஸ்பீக்கிங்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போன்ல சொல்லுவாரு. அண்ட் வில்லன் கேரக்டருமே ஒரு இடத்துல வந்துட்டு டே டிவிகே அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த இடத்துல இந்த டிவிகேங்கிறத மியூட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அது வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பேருங்கிறதுனால. தட்ஸ் ஓகே, அது பிரச்சனை கிடையாது. பட் பேட் வேர்டை எதுக்கு மியூட் பண்ணணும் எனக்கு தெரியல. ஏ கொடுத்தாலே பேட் வேர்ட் மியூட் பண்ணக்கூடாது. எப்படி வந்துட்டு நீங்க பிளட் எல்லாம் விடுறீங்களோ அதே மாதிரி இதையும் விட்டாகணும். ஸோ அந்த வகையில அதை மியூட் பண்ணது எனக்கு தெரியல, மியூட் பண்ணிருக்க கூடாது. பட் பண்ணியிருக்காங்க. அதான் சொல்றேனே, எப்பயுமே சென்சார் போர்டு வந்துட்டு ஒரு இடத்துல பயங்கர இன்டெலிஜென்ட்டா ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு இடத்துல பயங்கர முட்டாள் மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்துட்டு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஓவராலா ஒரு தரமான படம். ஸோ கண்டிப்பா போய் தேர்தல் செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களை நான் இன்னொரு அமேசிங் வீடியோ வந்து பார்க்கறது வரைக்கும் சுந்தரராஜன் போயிட்டு வரேன்.